ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1.4 லட்சம் போலீசார் ஈடுபட இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல சட்டமன்ற தேர்தல் பணியில் 3.4 லட்சம் அரசு பணியாளர்கள் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? தேர்தலை ஒட்டி பாதுகாப்பு பணியில தமிழக காவலர்களுடைய எண்ணிக்கை 1,40,000 காவலர்கள் தமிழக காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட உள்ளாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஹோம்கார்டு இவங்களும் அதுல உள்ளடக்கம். அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க. ஏற்கனவே தேர்தல் பாதுகாப்பு பணியை தாண்டி அலுவலக பணி என்பது தேர்தல் நடைபெறக்கூடிய நாட்கள்ல அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,40,000 அரசு ஊழியர்களும் இந்த தேர்தல் பணியில ஈடுபடுறாங்க. ஏற்கனவே தபால் ஓட்டு என்பது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான தபால் வாக்குகள் செலுத்துவதற்குண்டான நடைமுறை என்பது தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு 300 கம்பெனி பாதுகாப்புக்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் கேட்டிருந்தாங்க. அதுல அனைத்து கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்களும் தமிழகத்துக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்க வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளாங்க. அதற்கு முன்னதாகவே தமிழக காவலர்களும் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. பிளையிங் ஸ்குவாட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நாட்கள்ல வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை செய்வதை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையாக தேர்தல் பாதுகாப்பு தீவிரப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையாக தேர்தல் பாதுகாப்பு பணியில தமிழக காவலர்கள் 1,40,000 பேர் ஈடுபட உள்ளார்கள் அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.